Mali, boleh. Pel desiai. Apa yang kita tiana? Pasen dah. ஓகே நம்பர் போட்டாச்சா? ஓகே ரிங் ஆதா. ஓகே. கிளினிக். ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? என்ன சார் இருமிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க? அது கொஞ்சம் அந்த தண்ணி குடிக்க மறந்துட்டேன். ஓகே சார், நான் கொரோனா கட்டுப்பாடு சபையில இருந்து பேசுறேன் சார். இப்போ புது டெக்னாலஜியா சார் கோலிங் பிசிஆர்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு சார். சரி. அதுல நம்ம கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில்களை சொல்லிட்டீங்கன்னா சார் உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையான்னு நாங்க பார்த்துட்டு சொல்லிடுவோம் சார். அட பல வித்தைகளை கையில வச்சிருக்கானேயா. ஆமா சார், நீங்க அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா சார் உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு நாங்க பார்த்துட்டு சொல்லிடுவோம் சார். சரி. இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க டாங்னு பதில் சொன்னீங்கன்னா சார் அதுக்கான ரிசல்ட்டை நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இப்போ நான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். இது நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளியும் உங்க உயிருக்கு ஆபத்து. அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட கோஆபரேட் பண்ணுங்க. சரி. அப்படியே கொஞ்சம் நிக்கிறீங்க லைன்ல. இருங்க வரேன். என்னது சீரியஸான விஷயம் சொன்னீங்க விளையாடு. ஹலோ லைன்ல இல்லையோ? ஹலோ சாரி. ஹலோ சார், நான் சொன்னேன் சாரி இந்த சாரம் கட்டினீங்களா? சார் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி எனக்கு விளங்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கலந்துருச்சா? சரி, இப்போ நான் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்க போறேன். கேளுங்க. இப்போ நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன். இப்போ ஆரம்பமாகுது. சரியா? சார் உங்க பேர் அருளா? ஆமா. சார் நீங்க குண்டா இருப்பீங்களா? இருப்பேன் ஓரளவுக்கு. உங்க முடி கருப்பு முடியா? கருப்பு முடி. சார் இடது காதுல தோடு போட்டிருக்கீங்க? இருங்க வரேன். போட்டிருக்கீங்க. முடிய மேலாக்கில் சீவிருக்கீங்க? சீவிருக்கேன். சார் தாமதிக்காம சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. சரி நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். இது உங்களுக்காக கேட்கப்படுற இறுதி கேள்வி. உங்களோட ஃபோன் நம்பர் 07 தொடங்குதா? 07. தாமதிக்காதீங்க சார், உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு விளையாட்டு விஷயம் இல்ல. 07 தான். அப்ப கன்ஃபார்ம் உங்களுக்கான கேள்வி எல்லாமே கேட்கப்பட்டுருச்சு. இப்போ நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ரிலாக்ஸ் ஆகிக்கவா? ஆமா. கொஞ்சம் இருங்க அப்படியே. ஏதோ ஏலவல் கொஸ்டின் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ 5ஆம் ஆண்டு கேள்வி மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல ஃபஸ்ட் என்ன? ஹலோ. சாரி சாரம் கட்டினீங்களா? ஓகே சார், உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. சொல்லுங்க. கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? ரிசல்ட் அவ்வளோ குயிக்காக போட்டீங்களா? அவ்வளோ குயிக்காக வந்துடும் சார். உங்களுக்கான ரிசல்ட்ஸ் சொல்லுங்க. வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கான ரிசல்ட்ஸ் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. என்னது பாஸ் ஆயிட்டானா? ஆமா. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. நான் ஏலவலோட கூட பாஸ் பண்ணது கிடையாது. ஐயோ சார், ஒரே ஒரு இது சொல்லுங்க. நம்ம ஊர்ல இருக்க எல்லா நம்பரையும் உங்களுக்கு தரேன். எல்லாருக்கும் எனக்கு என்ன பண்ணீங்களோ அதே பண்ணுங்க. ஓகே. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னண்டா, எல்லாரையும் ஃபெயில் பண்ணிருங்க, பாஸ் பண்ண நானா மட்டும் தான் இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம ஊர்ல படிச்சது இந்த அருள் அப்படின்ற பேர் மட்டும் தான் இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அப்படிங்களா? ஆமா. சரி சார், இப்போ நீங்க கண்டிப்பா செய்யணும். நீங்க ஓகே. நீங்க இப்ப பாஸ் ஆயிட்டீங்க. உங்களோட உடுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க ரெடியா இருங்க. நான் வண்டியோட இப்ப வரேன், உங்களை கூட்டிட்டு போவேன். அவார்ட் செரமனி ரெடி பண்ணிட்டீங்க? ஆமா. வெரி குட். அவார்டு கிவார்டு எல்லாம் இல்லைங்கய்யா. நீங்க கொரோனால பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்காக நாங்க வண்டியோட வருவோம். சத்தியமா. என்னங்க இப்படி இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு குண்டத்துக்கு போடுறீங்க? சார் கொரோனாங்கிறது அவார்ட் கிடையாது சார், கொரோனாங்கிறது வைரஸ். நீங்க கொரோனா வைரஸால தான் சார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? நான் கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்படுறேன். ஐயோ 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிட்டு 10க்கு நொறுக்கு தீனி வேற சாப்பிட்டேன். பக்கஜோ அது சானிடைசர் எடுத்துட்டு வாப்ல. ஐயோ என்னடா கோல் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார். இருக்கேன் சார். எனக்கு சின்ன சப்போர்ட் நடிகனா சார். சார் உங்களுக்கு இல்ல சப்போர்ட்டா சார்? உங்களுக்கு என்ன வேணும்? கந்த கார்டு வேணுமா இல்லாட்டி அந்த கார்டு வேணுமா? ஐயோ எந்த நொந்த கார்டு வேணாம் சார். எனக்கு தேவையானது ஒண்ணே. என்னது? கொஞ்சம் இந்த பாஸ் பண்ண ரிசல்ட் கொஞ்சம் மாத்தி அடிச்சு விட்டுறீங்களா சார்? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ரிசல்ட் மாத்துறதுக்கு இது ஒன்றும் 5ஆம் ஸ்காலர்ஷிப் கிடையாது சார். நீங்க கொரோனால பாஸ் ஆயிருக்கீங்க சார். தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க சார். நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில ஜட்டியை மாத்திரமே இல்லையோ ஒரு நாளைக்கு 3 தடவை மாஸ்க் மாத்திட்டு இருக்கேன் சார். 10க்கு சானிடைசர் போட்டு கையை கழுவுறேன், மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து கொரோனா இருக்குன்னு சொல்றீங்க. தேவையில்லாத கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா சார்? கத்தாங்க எல்லாமே ஏறுது சார். என்ன ஏறுது சார்? பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே ஏறுது சார். எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? சார் ஏறுது. ஐயோ எனக்கு ஏறுதுயா சார். கத்தாதீங்க சார், ஏறுது. இப்போ என்னங்க செய்யணும்? சார் நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் சார். ஐயோ இது வரைக்கும் வச்சே பார்த்தா என்னடா வச்சிருக்கிற சார்? நான் உங்களுக்கு பிராங்க் கால் பண்ணியிருக்கேன் சார். பிராங்க் கால்னா அது என்ன வியாதியா? புது வியாதி இல்லை சார். உங்களை நான் கால் பண்ணி பிராங்க் பண்றதுக்கு எடுத்திருக்கேன் சார். என்னடா சொல்ற?
அப்படினா சார் இப்போ நாங்க நீங்க எல்லாம் வேலையோட இருப்பீங்களா சார்? ஆமா. நாங்க எதுவுமே வேலை வெட்டி இல்லாம இருப்போமா சார்? வேலை செய்யறவங்களா பார்த்து நாங்க கால் பண்ணி கலாய்ப்போம் சார். அதுதான் பிராங்க் கால். இது என்னடா புது ட்ரிக்ஸா இருக்கு. ஆமா ஆமா. அப்போ இது டிவியில் எதுவும் போகுமா? ஆமாம் சார், இது டிவியில் போகும். எங்களோட சேனல் பேர் வந்து சிம்பிள் டிவி. சிம்பிள் டிவி, அதாவது இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டும் வேலை செய்கிற அந்த இன்டர்நேஷ்னல் டிவி இருக்குது. உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான டிவி பார்த்தீங்களா சார்? நாங்கள் பேரை சொன்னதுக்கே உங்களுக்கு உலகளாவிய ரீதியிலன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே சார். வேற லெவல். அதுதான் சார் எங்களோட சேனல். இது இன்னொரு சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுறீங்க. என்ன சப்போர்ட் சார்? திரும்ப ஃபெஸ்ட்லேருந்து இந்த நம்ம எடுத்து விட்ருவோமா? என்னதுக்கு? ஏன்னா இது இப்போ உலகமே பார்க்க போகுது. இதை கொஞ்சம் நான் நல்லா பெட்டராக பேசினேன்னா நல்லா அதெல்லாம் பெட்டராலாம் ஏழாது. சாரம் வந்துட போகுது. சாரெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ தான்டா மச்சான் பேச சொன்னேன். நான் பேச சொன்னேன் சரி. நான் உன்னை ஒரு பாட்டுக்கு பேச சொன்னேன், நீ உன் பாட்டுக்கு பேசி வச்சிருக்க. அடே ஒரே டயலாக் விட்டுக்கிட்டு இருக்காடா. அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ உன்னை எவ்வளோ அழகா நான் எடுத்து திருப்பி ஒரு எடுப்போம். ஒரு 5 நிமிஷம் ஏலவே ஏலாது. ஒருக்கா எடுக்கிறதுக்கு இங்கே எல்லா சீவனும் போயிருச்சு. திருப்பி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏலாது. அதை நான் எடிட்டர்கிட்ட சொல்லி என்னமா செஞ்சு நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். சரியா? இத்தோட சாவகாசம் போது இதெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாது மச்சான். தலைவலி. புரிஞ்சுக்க நீ. உனக்காக தான் செஞ்சேன். எனக்காக செஞ்சுக்கிறது எனக்கு தெரியும். அதுக்குன்னு என்ன வச்சு செய்வேன்னு எனக்கு தெரியாது. சரி, விருப்பப்படி செய்ய பார்த்துக்கிறேன். கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டான். சோத்துல வெஸ்த வச்சிருவானோ? சில நாட்களுக்கு முன் பொஸ்ஸுக்கும் பிரான்சிஸுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கமிங்? வா 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 தம்பி தம்பி வா வா. ஒன்றை தான் தேடுக்கிறேன். சொல்லுங்கள் சார். தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே தம்பி, நீ வளமையாக 8:30க்கு ஆஃபீஸ் வந்துடு. ஓ சார், டைமுக்கு வந்துடுறேன் சார். கண்டிப்பாக டைமுக்கு வரணுமே நாங்கள். கண்டிப்பாக டைமுக்கு நீ வந்துடு. அப்படியே 9க்கு கேன்டீன் போயிடு. ஓ சார், மார்னிங் சாப்பாட்டுக்கு. கண்டிப்பாக சாப்பாடு முக்கியம். சாப்பாடு முக்கியமே சார். அப்படியே மறுபடியும் 10க்கு சார் டீ அண்ட் ஷார்ட்டிஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை சார். டயட்டில் இருக்கேன். கண்டிப்பாக டீ அண்ட் ஷார்ட்டிஸ். ஓகே ஓகே. அப்படியே மறுபடியும் 1 மணிக்கு லஞ்சுக்கு போயிடுறது சார். என்ன சொன்ன, கேஸ்ட்ரிக் இருக்குது தானே, அதனால போயிடுறது. அது என்னன்னு சொன்னீங்க? ஓ சார் சாப்பிட்டேன் சார். கேன்டீன் சாப்பாட்டில் புழு இருக்கு. அது உங்களோட கம்ப்ளைண்ட் சொல்லணும்னு நினைச்சேன் சார். டைம் கிடைக்குது இல்லை, கொஞ்சம் பிஸி தானே சார். ஒர்க் தானே. நான் பேசி அதை செய்வோம். ஓ சார். அப்படியே மறுபடியும் 3 மணிக்கு திருப்பி ஒரு டீ ஒன்று சார். டீ? ஆமாம் சார். டீ கண்டிப்பாக குடிக்கணும். ஈவினிங் டீ கண்டிப்பாக குடிச்சாகணும். ஓகே ஓகே ஓகே. அப்படியே 4:30க்கு சரியாக ஆஃப் ஆயிடுவேன் சார். டைம் ஷிஃப்ட்டுக்கு வேலை செஞ்சு ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன் சார். சரி சரி. அப்போ ஆக மொத்தத்தில் நீ ஆஃபீஸ் வந்ததுக்கு வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்கிறேன் சார். இல்லை தம்பி, நான் பாரு 8:30க்கு வந்த அப்படியே 9க்கு கேன்டீன் போகிறேன். அப்படியே 10க்கு போகிறேன். மறுபடியும் 1க்கு மறுவ கேன்டீனில், மறுபடியும் 3:30 கேன்டீன், 3ல கேன்டீனில் அப்படியே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது. தம்பி இப்படியே போய்கிட்டு இருந்தால் அப்படி நாங்கள் சேனலில் செய்கிறது. மற்ற சேனல் எல்லாம் அவனால் ரேட்டிங்கில் வேறு லெவலில் போய்த்து கொண்டிருக்கான். அந்த புது வசந்தன் டிவி இந்த யசோவை வச்சு ஒரு ப்ராங்க் ஷோ ஒன்று செஞ்சு அவனால் வேறு லெவலில் ரேட்டிங். அவனோட வீடியோவை இன்னும் ஒரு யூடியூப் சேனல்காரன் போட்டு அவனுக்கே நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவன் வேறு லெவலில் பண்ணி கொண்டிருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற தம்பி நீ? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நாங்கள் ஒவ்வொரு திறமையும் நான் எடுத்துக்கிட்டே தான் சார். எடுக்கிறேன். நீ வயிறை வளர்க்குற அளவுக்கு இவ்வளவுக்கு நீ சேனலுக்காக வேலையும் செஞ்சீங்கன்னா இவ்வளோ சேனல் வளர்ந்து. சார் இன்னைக்கு நாள் என்னது? இன்னைக்கு நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கிறேங்க. குறிச்சு வைக்கிறது பேனா இல்லையா சார்? என்ன சார், வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. எந்த ஷோ வச்சு நீங்க எனக்கு கிண்டல் பண்ணீங்களோ அதே மாதிரி ஷோ உங்களுக்கு நான் செஞ்சு ரேட்டிங்ல நம்பர் 1 ஆக்கி காட்டல. என் பேர் பிரான்சிஸ் இல்ல சார், அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம். இப்படித்தான் அடிக்கடி வந்து பொய்யா சொல்லிட்டு போவான். ஆனால் இன்னும் வேலை நடந்த மாதிரி தான் இல்லை. பார்ப்போம் சரி என்ன செய்வான். அண்ணாமலை ரஜினியை போல பாசிடம் சவால் விட்ட பிரான்சிஸ் அடுத்து என்ன செய்ய போகின்றார்? ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம். என்ன மச்சான் ஒரே குஷியா இருக்கு? காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். நேற்று இவன் ஏனி இன்று இவன் ஞானி. கேகோல் பக்கம் போனா வாங்கலாம் கொரோனா பாணி. சூப்பர் ஸ்டார் நடித்தது ஜானி. நானும் ரைமில் ஏதாவது பேசுவேன், வாயில வந்துடும் மச்சான். பேசாம இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ உன்கிட்ட என்ன கேட்க வேணும்னா, அந்த முந்தான கிறிஸ்மஸ் செஞ்சு தானே, அதுக்கு 2 நாள் நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு லீவ் எடுக்க போகிறேன். சரி சரியா? எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஓகே. ஆனால் ஷிஃப்ட்டை கவர் பண்ணி தரணும். ஷிஃப்ட்டை நான் கவர் பண்ணி தரேன். ஆமாம், அந்த உதவி மட்டும் செய்.
அப்படியா? அப்ப எனக்காக நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, உனக்காக எதுனாலும் செய்யறேன்டா. இப்ப அந்த ஆள் கூப்பிட்டு மச்சான் காட்டு கத்திட்டது. சரி நான் வேலை செய்யறேன்ல வைக்கிறேன்ல திங்க மட்டும் தான் இங்க வரேன். அப்ப டீ ஒன்று கழிச்சிட்டு கேப்போம். அடிச்சு கொண்டு போடுவேன். இப்ப அதைத்தான் கூப்பிட்டு அந்த ஆள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டீ இருந்தது. குடிக்கிறதே பிரச்சனை. ஆமா, நான் உங்களோட டீ குடிக்க வந்துட்டு நான் குடிக்க வரேன், நான் குடிக்க போறேங்கிறது தான் பிரச்சனை. இப்ப என்ன டீலிங் சொன்னா அது நல்லா கேட்டுக்க. சரி, நான் உன் ஷிஃப்ட்டை கவர் பண்ணி தரேன். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. அந்த ஆளுக்கு நான் சபதம் விட்டு வந்தேன் கோலர் ஃப்ராங்க் ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சரி, அது மாட்டல. சரி, இப்ப என்ன பிளான்னு சொன்னா மச்சான், பிளான் பண்ணி பிராங்க் ஒன்று செய்ய போறோம் அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணி பிராங்க் பண்ணுவேனா, நீ பிராங்க் பண்ணிடுவியா? அதை நான் பஸ்ஸுக்கு காசு நல்லா வீட்டுல இருந்து டயல் பண்ணி கைக்கவா? வீட்டுல இருந்து டயல் பண்ணி அது மாதிரியே பண்ணிக்கலாம். எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுவியா? சரி, பண்ணி தரேன். அப்ப டீ அடிப்போம். அப்ப அந்த டீ அடிக்கிறதும் புத்தி ஒன்று விட்டு போகுது இல்லை. பசியில இருக்கேன்டா. சரி சரி, இந்த உனக்காக நான் செய்யறேன். ஆனா 2 நாள் கவனமா நீ அந்த ஷிஃப்ட்டை பார்த்து செஞ்சுக்க. பொஸ் நீ தான் சமாளிக்கணும். சரியா? கண்டிப்பா பண்ணுறேன். சரி வா, உனக்கு நான் டீ வாங்கி தரேன். ஓகே, அடிச்சு விடுவோம். எடுத்த சபதத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பிரான்சிஸ் தனது அதிகாரியை சந்திக்க செல்கின்றார். தம்பி சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வேற லெவல் தம்பி, நீ வேற லெவல். இல்ல அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனீங்க சார்? என்ன பேசுன தம்பி? அன்னைக்கு என்ன கதை காய்ச்சிங்க? நீ எதுக்கு ஆஃபீஸ் வர, எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு இல்ல, தின்னுட்டு போறதுக்கு வரதுன்னு சொன்னீங்களே சார். அதுக்காக செஞ்ச பாத்தீங்க தானே ஒரு ஷோ. எல்லாருமே இன்னைக்கு எவ்வளவு பெருமையா பேசுறாங்க. இல்ல தம்பி, நீ எனக்கு தெரியும் தம்பி, நீ வளர்ந்து பெரியாளா இப்படி எல்லாம் வருவேன்னு தெரியும் தம்பி. அதுதான் நான் சொன்னேன், நீ திண்டு உடம்ப வளர்ந்துருக்காண்டு. உடம்ப வளர்ந்தா எப்படியுமே உன்னோட மூளையும் வளரும் தானே. சார் என் முன்னுக்கு நிக்காங்க சார். உட்காருங்க சார். சார் நிக்காங்க சார், நீங்க உட்காருங்க சார். எனக்கு ஒரு மாதிரி காலையில இருந்து உன்னை பத்தி தான் ஃபுல்லாவே கமெண்ட்ஸ் வருது. அதுதான் சார் வேற லெவல். நீ அந்த மாதிரி பிளான் பண்ணீங்க வேற லெவல். இல்ல சார், எனக்கு என்னன்னு சொன்னா ரோட்ல போக முடியாது சார். செல்ஃபி, குல்பி, டோல்பி எல்லாம் எனக்கு பாரு, எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் டிராஃபிக் தம்பி, காமெடி தம்பி. ஓகே ஓகே தம்பி, உனக்கு தான் கோல்னு வருதுன்னு நினைக்கிறேன். போய் பாரு. ஓகே. ஹலோ ஹலோ, அந்த சிம்பிள் டிவியோ? ஆமாங்க ஐயா, நான் தான் பேசுறேன். நிறைய ஷோண்டு பார்த்தனால இந்த கொரோனாவுக்கு கோல் ஆமா, அவர் தான் பேசுறேன். ஓகே, உங்களைத்தான் நான் தேடி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க சார். என்ன தைரியம் இருந்தா அந்த கொரோனாங்கிற விஷயத்தை நீங்க இப்படி விளையாட்டுத்தனமா எடுக்கிறீங்க? இல்ல சார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதை பற்றி காய்க்கிறதுக்கு? நீங்க என்ன பெரிய உயர் அதிகாரிகளோ? இல்ல கேட்கிறேன். இல்ல சார், இந்த புகழ் எல்லாமே சொல்லுங்க சார் எங்களோட பொஸ்ஸுக்கு சார். அவர் இல்லாட்டி இன்னைக்கு இந்த இடத்துல நான் இல்ல சார். அவர்கிட்ட கொடு, நான் அவர்தான் இப்ப காய்க்க. ஓ சார் இன்னைக்கு நான் இந்த புகழோட உச்சில இருக்கேனா சார். ஆனால இருந்து அக்கா நான் போட்ட வரைக்கும் அவர் தான் சார். குடும் தம்பி புதல். ஓகே சார். ஹலோ ஹலோ, அந்த சிம்பிள் டிவி மேனேஜரோ? ஆமா சார் நீங்க யாருக்கு கேக்குறீங்க? உங்களதான் நான் இப்ப தேடி கொண்டிருக்கிறேன். ஓகே, எதுக்கு தேடுறீங்க? ஷோ இப்ப நீங்க செஞ்சு காட்டுறீங்க. நாங்க நிறைய ஷோ செய்றோம், நீங்க எந்த ஷோ செய்றோம் சொல்றீங்க? அத ஷோ சார். ஐயோ இல்ல சார், மம்மி பாவன் சார். ஐயோ சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? யார் சார் நீங்க? ஓ இல்ல சார் அது வந்து நம்ம பையன் சார். நான் சொன்னது வேற, அவன் வேற மாதிரி செஞ்சுட்டான் சார். எப்பாடா, டேக் ஓகே.